பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜோகோ கம்பெனிக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் ஓகேவா. பேசிக்கலி நான் ஜோகோ வந்து ஒரு 2 டைம்ஸ் அட்டன் பண்ணேன். 2 டைம்ஸும் ரவுண்டு 3 வரைக்கும் போயிட்டு ஒரு ரிஜெக்ட் ஆகிட்டேன் ஓகேவா. சரி ஓகே, அதை பற்றி இப்போ பேச வேணாம். ஸோ நான் எப்படி வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டை வந்து ஈஸியாக கிளியர் பண்ணேன் ஓகேவா. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் தான் கொஞ்சம் கஷ்டமான ரவுண்டு. அது நீங்கள் செகண்ட் ரவுண்ட் தான் கொஞ்சம் கஷ்டமான ரவுண்டு. அது நீங்கள் முடிச்சுட்டா தேர்ட் ரவுண்டு போனால் அட்வான்ஸ் கோடிங் அதில் தான் மிஸ் அவுட் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்து செகண்ட் ரவுண்டு கிளியர் பண்ணேன், ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டை பற்றி நான் பேச போகிறோம் ஓகேவா. ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா வந்து பேசிக் கோடிங் அண்ட் ஆப்டிடியூட் ஓகேவா. ஃபஸ்ட் ரவுண்ட்னா சி ப்ரோக்ராம் வச்சு கேள்வி கேட்பாங்க. அப்புறம் கொஞ்சம் ஆப்டிடியூட் ஓகேவா. ஆப்டிடியூட் வந்து இந்தியா பிரிக்ஸில் இருக்கும், அதை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். ஃபஸ்ட் ரவுண்டு ஈஸி தான். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஆப்டிடியூடில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே ஃபஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிடலாங்க. இந்தியா பிக்ஸ் வெப்சைடு அது இப்போ கீக்ஸ் ஃபார் கீக்ஸில் வந்து ஜோகோ ரவுண்ட் 1 கொஸ்டின்ஸ்லாம் போட்டால் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. அதாவது போயிட்டு வந்து எழுதிட்டு வந்தாங்களே எக்ஸாமு ஜோகோவில், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டாங்க. அது நீங்கள் வந்து ஈஸியாக இல்லைன்னா யூடியூப் சேனலில் இருக்குது கோட் ஐயோ, அந்த சேனலை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குது ஆப்டிடியூட்காக ஓகேவா. செகண்ட் ரவுண்ட் கோடிங், இதுதான் ரொம்ப மெயினான ரவுண்ட். இதுலேயே தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபில்டர் ஆகிட்டு வெளியே போகிறாங்க. ஸோ நான் சொன்ன டெக்னிக்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம செகண்ட் ரவுண்டை கிளியர் பண்ணிட்டு தேர்ட் ரவுண்டுக்கு போகலாம் ஓகேவா. செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா வந்து கோடிங் ரவுண்ட் ஓகேவா. கோடிங் ரவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் ஜாவா தெரிஞ்சது வரும். ஜாவாவில் வந்து அரே அண்ட் ஸ்ட்ரிங் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து லைவாக காமிக்க போகிறேன் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் ஜோகோ. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நோஷன். இதில் நான் வந்து என்னோட நோட்ஸ்லாம் டேக் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்டை ஈஸியாக ஜோகோவில் வந்து கிளியர் பண்ணேன் ஓகேவா. ஓகே ப்ரோ, இது எப்படி ப்ரோ யூஸ் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, கூகுளில் நோஷன் டைப் பண்ணிட்டு அதில் ஒரு டேட்டா வெப்சைட்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. நோஷன் சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணோடனே ஒரு நிமிஷம் ஓகே, கூகுளில் நோஷன் சொல்லி சர்ச் பண்ணோடனே இது மாதிரி ஒரு பேஜ் வரணும். ஃபஸ்ட் லிங்க்கு போயிட்டு ஓகே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து கெட் நோஷன் ஃப்ரீன்னு சொல்லி கிளிக் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து கண்டினியூ கூகுள் கொடுத்துட்டு நீங்கள் நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஓகே, எப்படி ப்ரோ நோஷன் யூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நோஷன் எப்படிப்பட்ட வெப்சைட்னோ எனக்கு வந்து தெரில ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா நோஷன் வந்து ஒரு ப்ரொடக்டிவான ஒரு வெப்சைட்டாக எனக்கு மாறிச்சு ஓகேவா. இது இல்லைன்னா என்னால் வந்து டிஎஸ்சி ப்ரிப்பரேஷனே பண்ண முடியல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோகோவில் கேட்ட கேள்விகள், அதாவது ஒரு எனக்கு முன்னாடி பேட்சில் கேட்ட கேள்விகள் தான். நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொன்னேன், பார்ட் 1ல் நீங்கள் பார்த்துருந்தாலே தெரியும். கேட்ட கேள்வி தான் மாற்றி மாற்றி கேட்பாங்க ஜோகோவில் ஓகேவா. இதுதான் இதை வச்சு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் டைமண்ட் பேட்டர்ன் ஓகே. இது நான் யூஸ் பண்ண பெஸ்ட் அப்ரோச்னு சொல்லுவாங்க. பெஸ்ட் அப்ரோச்சோட ஆன்சரு அண்ட் தட் வீடியோ ஓகேவா. சரி, எப்படி நீங்கள் வந்து நோஷன்லாம் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே நோஷன் போயிட்டு இது மாதிரி ஆட் பேஜ் போயிட்டு நான் ஜோகோன்னு ஆல்ரெடி கொடுத்துருங்க. இது மாதிரி உங்களுக்கு வேணுன்னா டிஎஸ்ஏ போட்டு என்ன வேணால் கொடுத்துக்கலாம் ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் சிம்பிள் போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் சிம்பிள் போட்டுட்டு ஹெச் போட்டால் ஹெட்டிங் வரும் ஓகேவா. ஹெட்டிங்கை வந்து என்டர் கொடுத்தோன்னே நம்ம எந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் சொல்கிற டெக்னிக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அரேன்னு சொல்லிட்டு அரேயில் இருக்க கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணுறேன் ஓகேவா. அப்புறம் ஸ்ட்ரிங்கில் இருக்க கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணோடனே இது மாதிரி வரும். இது மாதிரி ரிவர்ஸ் டெஸ்டிங்கு இது மாதிரி வீடியோட இது வந்து நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோ ஓனா, அதனால தான் சுற்றிட்டு வேறு ஒன்றும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா அந்த பெஸ்ட்டு யூடியூப் சேனல். இப்போ நான் மறந்தால் கூட எங்கள் நோட்ஸ் இருக்கும். நான் அந்த நோட்ஸை பார்த்து ஓ இது இப்படி தான் போல, அப்படி இல்லைனா நோட்ஸ் எனக்கு புரியலன்னா நானே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டோ இதை ப்ளே பண்ணி நானே இதில் பார்த்துப்பேன் ஓகேவா. இதுதான் பெஸ்ட்டான ஆப் ஓகேவா. நீங்கள் ப்ரோக்ராம் எனக்கு ஒரு நாள் போட்டோன்னே மறந்தாலே மறந்தது இதாக வருது அதான் வருதுன்னு சொன்னீங்கன்னா நோஷன் மாதிரி ஒரு வெப்சைட்டே இருக்கு. நீங்கள் அதில் போயிட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணி வச்சுட்டாலே போனோம். உங்கள் லைஃப் லாங் நீங்கள் வந்து அந்த ப்ரோக்ராமாக நம்ம அப்ரோச் தான் ப்ரோ, அவ்வளோதான். நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே. நான் எப்படி நோஷன் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ரைவேட்டோ இல்லைனா டீம் ஸ்பேஸ் எதுக்காக கொடுத்துருன்னு கேட்டிங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பேர் அதில் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் நான் டீம் ஸ்பேஸ்ன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ரைவேட்டாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஆட் ஏ பேஜ் இருக்கா அது கிளிக் கொடுத்துக்கோங்க.
கிளிக் கொடுத்தோடனே நியூ பேஜ் வந்துடும். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அரே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் அரே படிக்க போகிறேன். ஓகேவா? அரே கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுத்தோடனே இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து ஸ்லாஷ் போட்டு எட்டிங் அரேல வந்து என்ன படிக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்தோடனே அரே வந்து அரேல என்ன ஒரு கொஸ்டின் எடுக்கலாம். அரேல வந்து ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் இந்த அரே. ஓகேவா? வேர் இஸ் மை அரே? இங்கே இருக்கு அரே வந்து smallest element. ஓகே, இது கொடுத்தோடனே இன்னொரு என்டர் கொடுத்துக்கோங்க. ஒரு ஸ்லாஷ் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு CODE கோடுன்னு டைப் பண்ணோடனே கோடு வந்துடும். இந்த இடத்துல உங்களோட ஜாவா கோடு டைப் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் வந்து இதுலேயே நீங்கள் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டு அதில் கூட டைப் பண்ணிட்டு அதை காப்பி பேஸ்ட்டில் பண்ணிக்கலாம். ஓகேவா? காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல கிளிக் கொடுத்துட்டு ஸ்லாஷ் வீடியோ கொடுத்தோடனே யூடியூப் லிங்க்கை வந்து இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? நான் வந்து சப்போஸ் ஒரு யூடியூப் லிங்க் இந்தி அரே ஜாவா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஒரு யூடியூப் சேனலை கிளிக் கொடுத்துட்டு அதை வந்து நான் ஷேர் அப்படின்னு கொடுத்துட்டு காப்பி பண்ணிட்டு அந்த லிங்க்கை வந்து ஜஸ்ட் பேஸ்ட் இயர் அப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த யூடியூப் சேனல் லிங்க் இங்கே வந்துடும். ஓகேவா? தட்ஸ் இட். இந்த இடத்துல நீங்கள் வந்து வானானா டெலீட் கூட பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் ஒரு கோடு எழுதுறீங்க. ஓகேவா? சப்போஸ் திஸ் இஸ் த கோடுன்னு வச்சுட்டு 3 டாட் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு இந்த கோடோட எக்ஸ்பிளனேஷன் கூட நீங்கள் எழுதிக்கலாம். அப்படி இல்லை ப்ரோ, உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் வேணும்னா நீங்கள் வந்து ஆடியோ கொடுத்துட்டு நீங்கள் பேசி வச்சுட்டு அந்த ஃபைலை கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். சூஸ் ஃபைல் இல்லை எம்பெடட் லிங்க், இது ரெண்டுத்தையும். இது மாதிரி ஒரு பக்காவான வெப்சைடு. இந்த 2 திங்ஸ் நீங்கள் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் ஈஸியாக வேலை பார்க்கலாம். இல்லை டூ லிஸ்ட்டு அதுக்கெலாம் ஒரு ஆப் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். மைக்ரோசாஃப்ட்லேயே டூன்னு இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கூட நீங்கள் வந்து ஈஸியாக உங்களோட டேவை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ப்ரொடக்டிவிட்டியான ஆப்ஸ்லாம் வேணாம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு இது. ஸோ இதில் தான் நான் வந்து ஜோகோ வந்து ரவுண்ட் 2 வரைக்கும் நான் கிளியர் பண்ணிட்டு ஈஸியாக போனேன். ஸோ இதோட ஆன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட்டில் இருக்குது. இது அப்புறம் அந்த அக்கௌண்ட் வந்து ஓகே பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோட் எல்லாத்தையும் வந்து நான் டெலீட் பண்ணிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஓகேவா? நான் போகிறதுக்கு முன்னாடி இதில் கூட நீங்கள் வந்து லிங்க் வச்சுக்கலாம். ஹெட்டிங்கில் வந்து லிங்க் வச்சுக்கேன். நான் வந்து ரிவர்ஸ் த கிவன் ஸ்ட்ரிங் கீப் த பொசிஷன் ஆஃப் த ஸ்பெஷல் கேரக்டர். இந்த டெக்ஸ்ட்டை நான் கிளிக் பண்ணோடனே கீக்ஸ் ஃபார் கீக்ஸு போகும். ஓகேவா? கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் போனோடனே ரிவர்ஸ் த அரே இன்க்ளூடிங் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஓகேவா? இதை வந்து நான் வந்து இந்த இடத்துல ப்ரோக்ராமாக நான் டைப் பண்ணிப்பேன். ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன், start using Notion is the best app ever to study. ஓகே, இதுதான் இந்த வீடியோ. ஸோ நோஷனில் என்ன டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நோஷனை பற்றி பேசுகிறேன். ஸோ என்னோட நோட்ஸ் உங்களுக்கு வேணுன்னா கூட சொல்லுங்கள். என்னோட நோஷன் நோட்ஸ் கூட நான் ஈஸியாக ஷேர் பண்ண முடியும் என்னால். ஓகேவா? இப்போ என்னோட நோஷன் பேஜ் இருக்கா, இந்த பேஜை வந்து நான் வந்து பப்ளிக்காக வந்து ஹோஸ்ட் பண்ண முடியும். லிங்க் வச்சுட்டு ஷேர் கொடுத்தோன்னே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் தெரியாது, ஏன்னா நான் ஹைட் பண்ணி வச்சுருப்பேன். ஓகே, இந்த இடத்துல ஷேர் கொடுத்தோன்னே பப்ளிஷ்னு இருக்கும். பப்ளிஷ்னு கொடுத்தோன்னே பப்ளிஷ் ஒரு பேஜுன்னு கொடுத்தோன்னே ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள். ஓகே, இந்த நோஷன் லிங்க் வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? தட்ஸ் இட் அபவுட் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.